வாழ்க்கைக்கு இரண்டு முகங்கள் உண்டு. ஒரு பக்கம் புற உலகம், மற்றொரு பக்கம் அக உலகம் எனும் உள் உலகம். இதில் நாம் கண்களால் பார்க்கும் உலகம்தான் புற உலகம். அங்கு நம் செயல்கள் விரிகின்றன, நம் பயணங்கள் தொடங்குகின்றன, நம் குடும்பம், சமூகம், பொறுப்புகள் அனைத்தும் அங்குதான் மலர்கின்றன. உள் உலகம் என்பது நாம் உணரும் ஒரு இரகசிய உலகம். அங்குதான் நம் சிந்தனை விதைக்கப்படுகிறது. அங்குதான் நம் உணர்வுகள் நெஞ்சில் மலர்கின்றன. அங்குதான் நம் ஆன்மா தன் ஒளியை தேடுகிறது. புறம் இல்லாமல் வாழ்க்கை திசை இழக்கும், அகம் இல்லாமல் வாழ்க்கை ஆனந்தம் இழக்கும். இந்த இரு உலகங்களையும் காத்து சமநிலையுடன் நிறுத்தும் அன்னை பராசக்தியின் இரு அருள் வெளிப்பாடுகள்தான் அன்னை மீனாட்சி அம்மனும் அன்னை ராஜமாதங்கியும். அதனால்தான் மக்கள் மீனாட்சியம்மன் கோவிலை ராஜமாதங்கி பீடம் என்றும் அழைக்கிறார்கள். ஏனெனில் அந்த கோயிலில் அருள் புரிவது புறத்தின் அரசியான மீனாட்சியும் உள்ளத்தின் அரசியான ராஜமாதங்கியும். எனவே அங்கு சென்றால் நம் புறக்கண்ணால் நம்மால் அன்னை மீனாட்சியை தரிசிக்க முடியும். அங்கு சென்று கண்களை மூடி தியானம் செய்தால் அன்னை ராஜமாதங்கியை உணர முடியும். சூரியனின் ஒளி இல்லாமல் உலகம் இருளடையும். நிலவின் அமைதி இல்லாமல் இரவு உயிரற்றதாகும். அதேபோல மீனாட்சியம்மனின் அருள் இல்லாமல் புற வாழ்க்கை குழப்பமடையும். ராஜமாதங்கியின் அருள் இல்லாமல் உள்ளம் இருளடையும். இருவரும் சேர்ந்தால்தான் மனித வாழ்க்கை முழுமை பெறுகிறது. இன்று மீனாட்சி அம்மனுக்கும் ராஜமாதங்கிக்கும் உள்ள தொடர்பு என்ன? நாம் யாரை எதற்கு வழிபட வேண்டும்? இந்த விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மதுரையின் உயர்ந்த பொற்கோபுரங்கள் சூரிய ஒளியில் பொன்னாக ஜொலிக்கின்றன. அந்த புனித கோபுரங்களின் நடுவில் அருளுடன் நின்று அருள்பாலிக்கிறார் அன்னை மீனாட்சி அம்மன். உலகம் அறிந்த மிக சிறந்த தாயின் வடிவம் என்றால் அது அன்னை மீனாட்சி அம்மன் தான். அவரது பிறப்பு சாதாரண பிறப்பல்ல, அது மனித குலத்துக்கு அருளாக வந்த தெய்வீக வரம். பாண்டிய மன்னன் மலையத்வஜனின் கனவு, காஞ்சனமாலா தேவியின் உள்ளார்ந்த ஆசை அனைத்திற்கும் பூரண பதிலாய் அன்னை தோன்றினார். ஆனால் வாழ்க்கை என்பது புற உலகம் மட்டுமல்ல, அதற்கு உள் உலகமும் இருக்கிறது. அந்த உள் உலகத்தில் அமைதியான அரசனாய் ஆட்சி செய்வது நம் சிந்தனை. அங்கு தோன்றும் ஒரு எண்ணமே ஒரு விதை போல முளைக்கிறது. அங்கு உதிக்கும் ஒரு வார்த்தையே வாழ்க்கையை மாற்றும் வேறாகிறது. அந்த உள் உலகின் அரசிதான் ராஜமாதங்கி. இவர் தசமகா வித்யாக்களில் ஒருவர், சரஸ்வதியின் இரகசிய வடிவம். மீனாட்சியும் ராஜமாதங்கியும் இரண்டு தனித்தனியான தேவி அல்ல, ஒரே பரம்பொருளின் இரு அற்புத முகங்கள். மீனாட்சி சூரியன் போல புற உலகிற்கு ஒளி தருபவர். ராஜமாதங்கி நிலவு போல உள் உலகிற்கு அமைதி தருபவர். சூரியனும் நிலவும் சேர்ந்தால்தான் இரவும் பகலும் முழுமை பெறுவது போல மீனாட்சியும் ராஜமாதங்கியும் சேர்ந்தால்தான் மனித வாழ்க்கை பூரண ஒளியால் நிரம்புகிறது. மீனாட்சி அம்மன் ஒரு மலை போல மேன்மை மிக்க தாய். மலை எப்போதும் உறுதியாய் நிற்பது போல அவரது அருள் மனிதனின் வாழ்க்கைக்கு வலுவான அடித்தளமாக இருக்கிறது. ராஜமாதங்கி ஒரு நதி போல இனிமையான தாய். நதி எப்போதும் ஓடி நம்மை நனைத்து உயிர் கொடுப்பது போல அவரது அருள் மனிதனின் உள்ளத்தை சுத்திகரித்து அமைதியால் நிரப்புகிறது. அதனால் இரண்டும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை முழுமை பெறுகிறது. மீனாட்சியின் அருள் வெளியில் தர்மமாக மலர, ராஜமாதங்கியின் அருள் உள்ளத்தில் ஞானமாக மலர, மனிதன் புறத்திலும் ஒழுங்காகவும் உள்ளத்திலும் ஒளியாகவும் வாழ்கிறான். அந்த சமநிலைதான் மனிதனின் உண்மையான ஆனந்தம். அதுதான் பரம்பொருளின் அருள். ஒரு பக்தன் துக்கம் கொண்ட மனதுடன் கோயிலின் வாசலில் நுழைகிறான்.
நாதஸ்வர ஓசை, கற்பூர வாசனை அவனது மனதை மெல்ல அமைதியாக்குகிறது. அவன் பார்வை மீனாட்சி அம்மனை நோக்கி உயர்கிறது. அந்த தருணத்தில் அவனது புறவாழ்க்கை கவலைகள், போராட்டங்கள் அனைத்தும் கரைகிறது. அதே நேரத்தில் உள்ளத்தில் மெல்லிய இசை ஒன்று ஒலிக்கிறது. அந்த இசை ராஜமாதங்கியின் ராகம். அந்த ராகம் தொடும்போதே சிந்தனைகள் சுத்தமடைகின்றன. ஆன்மா அமைதியில் நனைகிறது. அந்த ஒரு தருணம், புறமும் அமைதி, உள்ளமும் அமைதி, உடலும் அமைதி, ஆன்மாவும் அமைதி. இனி நீங்கள் மீனாட்சி அம்மனை பிரார்த்திக்கும் போது, அவரது கருணை ஒளியில் நினைந்து நிற்கும்போது ஒரு விஷயம் மறக்காதீர்கள். அந்த மீனாட்சியிலே ராஜமாதங்கியும் இருக்கிறார். அவரது கருணை உங்கள் சிந்தனையை சுத்திகரித்து உங்கள் வார்த்தைகளுக்கு இனிமை தந்து உங்கள் ஆன்மாவை அமைதியடைய செய்கிறார். ஆகவே மீனாட்சி அம்மனை வழிபடும்போது ராஜமாதங்கியையும் உள்ளத்தில் அழைக்க மறந்துவிடாதீர்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குச் சென்று அந்த பொற்கோபுரங்களின் அருளொளியில் நிற்கும்போது ஒரு நிமிடம் அமைதியாக கண்களை மூடி ராஜமாதங்கியின் ராகத்துடன் தியானியுங்கள். அப்போதுதான் அந்த பயணம் பூரணமாகும். அப்போதுதான் அம்மையின் அருள் வெளியில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் ஒளிரும். மீனாட்சியின் அருள் காக்க, ராஜமாதங்கியின் அருள் அமைதி தர உங்கள் வாழ்க்கை முழுமை பெறும். நன்றி.